இது என்ன வீடியோனா, தீவன குச்சி நடுறதுக்காக வாய்க்காவை க்ளீன் பண்ண சொன்னார் அப்பா. ஆல்ரெடி அப்பா போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தாரு. அப்போ வந்து நாங்கள் போனோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்து கீழே குனியவும் வாந்தி வர மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி இந்த பக்கெட்டு. இந்த காட்டில் நாங்கள் முதல்ல சோளம் போட்டிருந்தோம், மாட்டுக்கு போடுற சோளம். அந்த சோளம் வந்து அறுத்து அடைஞ்சி வைக்கல நாங்கள். அந்த சோளத்தை மாடு கட்டி சாப்பிட்ருச்சு. அது அப்படியே இருக்கும். மழை பெஞ்சிருந்தப்ப இதனால் வாய்க்கால் ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் இருக்கும். நாங்கள் தான் அந்த வாய்க்காவை க்ளீன் பண்ணி தண்ணி பாய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு க்ளீன் பண்ணி விட்டோம். அப்போ தண்ணி வந்து ஃப்ளோவாக வரும். இல்லாட்டினா அந்தந்த புல்லுக்கிட்ட போய் நின்றுக்கும். இங்கே வந்து கரை உடஞ்சி போயிடும். அதனால் க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். வாய்க்காவை செதுக்கிட்டு தான் தண்ணி பாய்ச்சுவாங்க. அப்புறம் இங்கே உள்ள அந்த தட்டை கிடக்கும்ல, ஒவ்வொரு தட்டை, அது வந்து நல்லாவே இல்லை, நடுறதுக்கு வந்து விளங்காது. அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்ட்டு நான் அந்த வாறுகோலை வச்சு இழுத்து எல்லாத்தையும் வெளியே போட்டுட்ருந்தேன். அப்பா இல்லாமல் இருக்கட்டும், அது ஈரம் கட்டிகிட்ருக்கோம், அதனால் இழுத்து சொன்னால் எனக்கு நடுறதுக்கு வந்து அந்த குச்சி நடுறதுக்கு எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு நான் இழுத்து வெளியே போட்டுட்ருந்தேன். அந்த தட்டை இருக்கும்போது ஒவ்வொரு மிதிக்கும்போது காலில் குத்துது, கையில் குத்துது, குச்சியை நடவும் முடியல. அதனால் இது பண்ணியாச்சு. அப்புறம் எங்கள் தோட்டத்துக்கு மயில் வந்து நெல் போட்டிருந்த காட்டில் நெல் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. என் பையன் பாருங்கள், தீவன குச்சியை தூக்கிட்டு போறியான். அந்த ஆச்சி தூக்கிட்டு போகிறாங்களா, அப்புறம் என் பையனை தூக்கிட்டு போனால் ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம். இந்த விவசாயம் மட்டும் அப்படி தெரியுமா, ஒரு விவசாயம் பண்ணாங்கன்னா அது குடும்பமே அந்த விவசாயத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். அப்போ தான் முடியும். இல்லைன்னா சத்தியமாக வந்து விவசாயத்தில் வந்து மீளவே முடியாது. எல்லாத்துக்குமே வந்து ஆள் வச்சு பார்த்தா நம்ம சம்பளம் கொடுத்தே சரியாக போயிடும். அதனால் இப்போ எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி, நான் எல்லோரும் செஞ்சோம். திருப்பி வேலைக்கு ஆளும் வச்சுக்குவோம் சில டைம்லாம். அவங்க ஆள் வந்துட்டாங்க, அவங்க செஞ்சிட்ருக்காங்கன்னு நம்மளுக்கு உட்கார கூட மனசு வராது. இதை நம்ம மட்டும் செஞ்சால் வச்சுக்குவேன், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அசால்ட்டு வந்துடும். அதனால் நாங்கள் கொஞ்சம் வேலை முடியணும், இந்த வேலை பார்த்தே ஆகணும், ஒரு ஆளாச்சும் கூப்பிட்ருவோம். அவங்க இருந்தாலும் அவங்க செஞ்சுட்ருப்பாங்க, பொழுதுக்கும் அவங்க செஞ்சு தான் ஆகணும். அதனால் அவங்க செய்யும்போது நம்ம எப்படி சும்மா உட்கார முடியும், நம்மளும் ஏதாவது ஒரு வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வேலையும் நடந்த மாதிரி இருக்கும். அதனால் கூப்பிட்ருவோம். ஒரு சில டைம் வந்து ஆளுங்க வாங்க அப்படின்றோம். இந்த அக்கா கொஞ்சம் ரெகுலராக எனக்கு வருவாங்க, அதனால் அவங்க அடிக்கடி கூப்பிட்ருவோம். அது மாதிரி எல்லாருமே செஞ்சோன்னா என் வீட்டுக்கார்ட்ட வந்து நான் விவசாயம் பண்ணுறது கஷ்டம்னு சொன்னால், அதெல்லாம் என்ன கஷ்டம், நான் இப்படி திரும்புறதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடுவேன், அதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படிம்பாரு. ஆனால் அதில் செஞ்சவங்களுக்கு, அடிபட்டவங்களுக்கு நாங்கள் சொல்லியுமே கேட்க மாட்டோம். விவசாயம் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதை பண்ணால் தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதில் ஒரு வருமானமும் வரலை, நம்மளோட உழைப்பு மட்டும்தான் வேஸ்ட்டாக போகுதுன்னு தெரியும். இந்த உழைப்பை போட்டுட்டு ஒரு வருமானமும் வராமல் என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லாத மாதிரி நிற்கும்போது என் மனசு வலிக்கும் பார்த்தீங்களா. என்னடா நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்ட்டு. ப்ரைவேட்டில் வேலைக்கு போயிட்டால் கூட ஒரு மாத சம்பளம் வந்துடும். அப்படி ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டால் கூட மாத சம்பளம் வந்துடும், டெய்லி சம்பளம், வார சம்பளம், ஏதோ ஒரு சம்பளம் வந்துடும். ஆனால் வந்து விவசாயத்தில் மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம முதல்ல போட்டு தான் அதில் எடுக்க முடியும். வந்தால் போச்சு, வரலைன்னா அவ்வளோதான். நம்ம போட்ட அமௌண்ட் வந்தாலே போதும் தான் நினைப்போம் முக்கால்வாசி டைம் நாங்களாம். ஆனால் அதுவே ஒரு சில டைம் கிடைக்காது. என்ன பண்ணிடுறது. அப்புறம் என் பையனுக்கு பசி எடுத்துருச்சு, பிஸ்கட்டை வாங்கி கொடுத்து சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்லான்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.